ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல் கூட இன்னும் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக திருமலையில நேரடி சர்வ தரிசனத்துல பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிடிஏ நேத்து அபிஷியலா ஒரு பிரஸ் நோட்டும் அதுக்கு கீழவே நிறைய போட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நேரடி சர்வ தரிசனத்துக்கு ஒரு 30ல இருந்து 36 மணி நேரம் ஆகுது அப்படின்ற முக்கியமான தகவலையும் டிடிடி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே அப்டேட் தான் இன்னைக்கும் நேரடியா போகக்கூடிய சர்வ தரிசனத்துக்கு 30 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரத்துக்குள்ளதான் ஆகுது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அவங்க நேத்து திருப்பதிக்கு ரீச் ஆகிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி அவங்களுக்கு டோக்கனும் கிடைக்கல. அவங்க முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கமெண்ட். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் ஸ்ரீனிவாசத்தில் நேற்று எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடிடி அதாவது வெரி ஹோஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை டிடிடி தே ஸ்டாப்ட் த ஃப்ரீ தர்ஷன் எஸ்டர்டே அண்ட் ஸ்டார்டட் அகெயின் at 6 AM. ஸோ நேற்று நைட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈவினிங் 6 மணிக்கு மேலே நேரடி சர்வ தரிசனத்தில் க்யூவில் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப காலையில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நேரடி சர்வ தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈவினிங் 6 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டதான் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா நிறுத்தி விட்டாங்க. மீண்டும் இன்று காலை 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி 1லேருந்து 1.5 மணி நேரம் மட்டுமே ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திறப்பு மாலை 6 மணிக்கு இருக்கும் என்று சொன்னார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் நேற்று எஸ்எஸ்டி டோக்கனும் வாங்க போயிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவங்க ஈவினிங்கே ரீச் ஆகிட்டாங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் தான் வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணி காலையில் டோக்கன் ஓப்பன் பண்ணுற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ 3:43 AM டுடே குவாட்டா ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் டிக்கெட் ஒரு 6 மெம்பர்ஸ் முன்னாடி இருந்தாங்க. எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. டிக்கெட்டும் கிடைக்கல, நேரடி சர்வ தரிசனத்திலையும் போக முடியல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு. நேற்று எஸ்எஸ்டி டோக்கனும் கிடைக்கல, எனக்கு ஃப்ரீ தரிசனத்துக்கும் அலோவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நேரடி சர்வ தரிசனம் ஈவினிங் 6 மணிக்கு மேலே க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு க்யூ லைன் எல்லாமே ஃபில் ஆகி, அதாவது கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபில் ஆகி, வெளியில் நாராயணகிரி ஷெட்டெல்லாம் ஃபில் ஆகி, அதை தாண்டி நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, நந்தகம் விருந்தினர் மாளிகைக்கு வெளியே வரிசையில் இருக்கிறதாவும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அளவில் தூரத்தில் பக்தர்கள் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெலுங்கு நியூஸில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ண விஷயம். இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் படி வெளியில் ஒரு 3 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர் வரைக்கும் க்யூவில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 30 மணி நேரம் ஆகுது அப்படின்றது இன்னைக்கு நியூஸில் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா, ஸோ நான் இன்னைக்கு போகிறோம், எங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதா இல்லை நேரடி சர்வ தரிசனத்தில் போகிறதுனா நோட் பண்ணிக்கோங்க. 30 மணி நேரம் அப்படின்றதே ஒரு நாள் ஃபுல்லாக அதிலே உங்களுக்கு போயிடும். எஸ்எஸ்டி டோக்கனுக்கும் ட்ரை பண்ணுங்க. நேத்தெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈவினிங் ஒரு 4, 5, 6 மணிக்கெல்லாம் கூட நிறைய க்ரௌடு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால குவாட்டாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீர்ந்துருச்சு. ஸ்ரீவாரிமெட்டிலையும் இப்போல்லாம் 2500 டிக்கெட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. கவுண்டர்ஸில் ஓரளவுக்கு ஒரு 10 to 15,000க்குள்ளே சில டைம் டிக்கெட்ஸ் இஷ்யூ ஆகுது. அதுவுமே 2 மணிக்கு ஓப்பன் ஆகி ஒரு 3-4 மணிக்குள்ளே ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டே ஸ்லாட்டு, நெக்ஸ்ட் டே ஸ்லாட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு திருமலையில் புதிய ஐயோ பதவி ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஷேர் ஆச்சு. பட் அதில் என்ன ஷேர் பண்ணாங்கன்றது அஃபிஷியலாக இன்னும் அப்டேட் கிடைக்கல. கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதத்துக்கான டெய்லி ஓய்வு ப்ரோக்ராம் நடக்கலை, ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு. ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சேஞ்ச் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா இன்னைக்கு 3 மணிக்கு மேலே புதிய ஐயோ பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த மாதத்தில் உங்களுக்கு டெய்லி ஓய்வோ நடக்கலாம். நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். ஆந்திர சிஎம் ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள், திருமலையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பக்தர்களுக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸ், நாங்கள் இவ்வளோ நாள் தர்ஷன் போகிறோம், முன்னாடிலாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு, இப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, இதெல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் இதுக்கப்புறம் டெய்லி வையோன்னு ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல.
அந்த மாதிரி டைரக்டா நம்ம வந்து நம்மளோட குறைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்றத நம்ம கால் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு லைன் கிடைச்சதுன்னா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா புதிய நிர்வாகிகள் வந்து மாறினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபீட்பேக் கேட்டு மேபி அதெல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு சிஆர் ஆஃபீஸ்ல ரூம் புக் பண்ற இடமாகட்டும், அதே மாதிரி ஆஃப்லைன்ல எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து கியூ வந்து அதிகமாக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து 300 ரூபா டிக்கெட்லாம் வச்சிருக்கீங்க, தர்ஷனுக்கு நாளைக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா ரூம் கிடைக்கலன்னா கீழ் திருப்பதியிலே ஏதாவது ஸ்டே பண்ணி நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா திருமலையில க்ரௌடு ஹெவியா இருக்கனால ரூம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமைக்கு மேல ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 7 மணி நேரம் ஆகுது. 300 ரூபா தரிசனத்துக்கு 4ல இருந்து 5 இல்லைன்னா 6 மணி நேரம் ஆகுது. நேத்து 300 ரூபா தரிசனத்துக்கு 3 மணி நேரம் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்ததா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் கரண்டா திருமலையில இருக்கக்கூடிய கிரௌடோட அப்டேட்டும் தர்ஷனோட அப்டேட்டும். நேரடி இலவச தரிசனம் 30 மணி நேரம் மினிமம் ஆகுது. அது உங்களால முடியும், வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. டெய்லியும் கீழ் திருப்பதியில ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட், அதாவது நம்ம ஹோமம் அட்டன் பண்ணிட்டு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து ஏடிசி சர்க்கிள் வழியா போய் வாங்கிக்கலாம். இது காலையில ஒரு 5 to 6க்குள்ள நீங்க வந்து அலிப்பிரி என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்தீங்க அப்படின்னா அங்கதான் ஹோமம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல நீங்க வந்து ஆஃப்லைன்ல 1000 ரூபாய் கட்டி 2 பேர் வந்து ஹோமம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு 300 ரூபா டிக்கெட் கூட வாங்கலாம். ஸோ இப்போ க்ரௌட் இருக்குன்றனால அதுவும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல தான் கொடுக்குறாங்க. முடிஞ்சதுன்னா அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ்நாடு டூரிசத்தில் சென்னையிலேருந்து டெய்லியும் வந்து திருப்பதிக்கு பஸ்ஸஸ் இருக்கு. மற்ற இடங்கள்ல நமக்கு புக்கிங் பொறுத்து அவைலபிலிட்டி வந்து காட்டும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சென்னையிலேருந்து போறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 400 நபர்கள் வரைக்கும் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்கொயரி பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். மினிமம் 7 டேஸ்க்கு முன்னாடி நாம் வந்து இந்த புக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கேட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஆகஸ்ட் மாதத்துக்கான டிக்கெட்டும் 1 by 1 ஒவ்வொரு நாளும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எத்தனாம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகியிருக்குன்னா 15ஆம் தேதி நீங்கள் ட்ராவல் புக் பண்ணிட்டு 16ஆம் தேதி கூட தர்ஷன் டேட்டு புக் பண்ணிக்கலாம். 16ஆம் தேதி வரைக்கும் இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு. நான் மதுரையிலேருந்து செக் பண்ணுறேன். திருச்சியிலேருந்து செக் பண்ணி பாருங்க. சென்னையில் இருக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். திருச்சி மதுரை டிக்கெட்டோட கவுண்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்லாட் இருக்கு. ஸோ டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு 4 மணியோட ஸ்லாட்டுக்கு ஒரு 180 டிக்கெட்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 1 மணியோட ஸ்லாட்ல ஒரு 54 டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. ஒரு பஸ் தான் இருக்கு. இதே நீங்க திருச்சியிலேருந்தும் செக் பண்ணி பாருங்க. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்து ஒவ்வொரு டேட்டுக்காக வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 16ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. நாளைக்கு 17 ஓப்பன் ஆகும். அப்படி 18, 19 அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க ஜூலை டேட்டோ இல்லை ஆகஸ்ட்ல ஸ்டார்டிங் டேட்லேயோ வந்து தமிழ்நாட்டில் செக் பண்ணும்போது கிடைக்கல அப்படின்னா ஆந்திராவில் ஓங்கோல் அப்படின்ற பிளேஸ்ல வந்து செக் பண்ணுங்க. அங்கே உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். இதில் ட்ராவல் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு கூட போயிட்டு சாமி பார்க்கலாம். இல்லை கீழ் திருப்பதி டு மேலே போகிறதுக்கான பஸ் டிக்கெட்டை கூட நீங்கள் தேவைப்பட்டாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ ட்ராவல் பண்ணாதான் தரிசனம் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்கல, நாங்கள் போகிற டேட்டுக்கு க்ரௌட் இருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு சேஃப் சைடுக்கு 300 ரூபா டிக்கெட் இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். 18ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் ஓப்பனிங் எல்லாம் 1 by 1 ஓப்பன் ஆகும். இதில் 18ஆம் தேதி எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மற்ற டிக்கெட்டுக்கு எல்லாமே அடுத்தடுத்த நாள் ஓப்பன் ஆகும். 24ஆம் தேதி 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகுது. புரட்டாசி மாசத்துல முதல் சனிக்கிழமை இல்லைன்னா முதல் வாரம் 2வது வாரத்துல நீங்க தரிசனம் போற பிளான் பண்ணிருக்கீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி 1ஆம் தேதி வருது. ஸோ நீங்க அதுக்கு மேல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ புக்கிங் ஓப்பன் ஆகும் போதே 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டிராவலுக்கு. வேற எந்த அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் நம்மளோட சேனல்ல வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம்ல இன்ஸ்டன்டான அப்டேட் வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.